சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எபிசோட் 14 நாளை என்பது. ஒரு அரசன் ஜென் குரு ஒருவரை காண வந்தான். அவர்கள் இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து உரையாட ஆரம்பித்தனர். அரசன் கேட்டான், குருவே, பெரும்பாலும் ஜென் என்பது இயல்பாயிருத்தல் என்பதுதான் இல்லையா என்று. அதற்கு மௌனமாக தலையசைத்தார் குரு. இயல்பு என்பது மனதை பொறுத்த விஷயம் அல்லவா? மன்னனிடமிருந்து மறு கேள்வி ஒன்று பிறந்தது. அதற்கு தலையசைப்பே பதிலாக கிடைத்தது குருவிடமிருந்து. அப்படியானால் ஜென்மார்க் உபதேசத்தின்படி மனமே புத்தர், அப்படித்தானே? ஆள்பவன் தன் அடுத்த சந்தேகத்தை குருவின் முன் வைத்தான். நான் இதற்கு இல்லை என்று பதில் சொன்னால் உலகமறிந்த ஓர் உண்மையை நான் மறுப்பதாக ஆகிவிடும். ஆமாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டதாக நினைப்பீர்கள் என்றார் குரு. உங்களைப் போன்ற ஞானிகளும் மரணத்தை தவிர்க்க முடியாது இல்லையா? அரசனின் கேள்வி விடாமல் தொடர்ந்தது. ஆம் என்றார் ஞானி. அப்படியானால் செத்த பிறகு நீங்கள் எங்கே போவீர்கள்? இன்னும் தெளிவு பெறாத மன்னன் தன் அடுத்த கேள்வி கணையை தொடுத்தான். தெரியாது. தெரியாதா? வியப்புடன் கேட்டான் மன்னன். தெரியாது என்றால் நான் செத்ததில்லையே என்று கூறிவிட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் குரு. விவாதம் எந்த உண்மையையும் நிலைநிறுத்தாது. இறந்த பின் என்ன நடக்கும் என்று அஞ்சுவதை விட வாழும் காலத்தை எப்படி பயனுள்ள முறையில் செலவிடுவது என்பதே சிறந்த சிந்தனை. நாளை என்பது நாளைக்கு, இன்று என்பது இப்போதைக்கு. இன்றைய கவலைதான் இன்று, நாளைய கவலை நாளைக்குத்தான், அதுவும் தேவைப்பட்டால் மட்டுமே என்பது ஜென் சித்தாந்தங்களில் ஒன்று. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.